நாட்டுக்கோழி 1/2 கிலோ வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஒரு சூப்பரான குழம்பு வச்சிடலாமா? வாங்க பார்க்கலாம். மண்சட்டியில் வச்சிங்க அப்படின்னா டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும். அதே மாதிரி நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. பட்டை, கிராம்பு, சோம்பு சேர்த்துக்கோங்க. அது பொரிஞ்சதுமே சின்ன வெங்காயம் தாராளமாக சேருங்க. நீங்கள் நறுக்கி கூட சேர்த்துக்கலாம். நான் ஒன்றும் பாதியமாக இடித்து சேர்த்துருக்கேன். கருவேப்பிலை சேர்த்துட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிருவோம். ஒரு 2 தக்காளி சேர்த்தா போதுங்க. அதுவும் இப்போ நல்லா வதங்கினதுக்கப்புறமா மசாலா எல்லாமே சேர்த்துக்கிருவோம். கொஞ்சமாக உப்பு, தக்காளி எல்லாமே வதங்குறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிருவோம். நாட்டுக்கோழியை மஞ்சப்பொடி போட்டு கழுவி வச்சுருக்கேன். நாட்டுக்கோழியை சேர்த்துக்கிருவோம். அதே மாதிரி மசாலா ஃப்ரெஷ்ஷாக அரைச்சதே நான் எப்பயுமே வைப்பேன். அப்போ தான் டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டு வதக்கிடுவோம். மசாலாவுக்கு என்னென்ன போட்டேன்னு சொல்லிடுறேன். மல்லி 1 கைப்பிடி போட்டிருக்கேன், சோம்பு 1 ஸ்பூன், ஜீரகம் 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், காரத்துக்கு ஏற்ற வரமிளகாய், பட்டை, கிராம்பு அதெல்லாம் சேர்த்து வறுத்து அரைச்சி போடுங்க. தேவையான அளவு இப்போ உப்பு சேர்த்தாச்சு. ஏற்கனவே கொஞ்சம் சேர்த்துருக்கோம். இப்போ வறுத்து அரைச்சிருக்க மசாலாவே சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா பெரட்டுங்க. அப்போதே உப்பு காரம்லாம் ரொம்ப நல்லா பிடிக்கும். காரத்துக்கு கொஞ்சம் தனி மிளகாய்த்தூள், நாங்கள் கொஞ்சம் காரம் தூக்கலாகவே சாப்பிடுவோம். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிருவோம். சேர்த்துட்டு ஒரு 30 நிமிஷம் நல்லா வேக விட்டுருவோம். இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு கறி வெந்திருக்கணும். அதுக்கப்புறம் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கிருவோம். 1 ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிருவோம். சேர்த்துட்டு ஃபைனலாக கொத்தமல்லி போட்டு இறக்குனீங்கன்னா ஒரு அட்டகாசமான நாட்டுக்கோழி குழம்பு ரெடி.